ஹலோ மக்களே! வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ரெடியாக வேண்டிய கிச்சடி. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இல்லாமல் வெறும் பிளெயின் கிச்சடியாக இருந்தால் எப்படி செய்யணும், அது எவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நிறைய பேருக்கு கிச்சடி பிடிக்காது. ஓப்பனாக சொன்னால் எனக்குமே பிடிக்காது. பட் நான் இப்படி ட்ரை பண்ணிட்டப்புறம் எனக்குமே பிடிக்கும். என் ஹஸ்பண்டுமே இப்போ நல்லா சாப்பிட்றாங்க. பிஃபோர் மேரேஜ் வந்து கிச்சடின்னு சாப்பிட மாட்டாங்கன்னு என் மாமியார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவங்க அசோக் கிச்சடி சாப்பிட்றானா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த கிச்சடி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சில நேரத்தில் இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு கிச்சடியும் செய்யலாம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டால் பிடிக்காதுன்றதுனால வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நான் வந்துட்டு வெறும் பிளெயின் கிச்சடி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம வந்து கடலைப்பருப்புலாம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஸோ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டு இதில் வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சம் புளிப்பு வேணுன்றதுனால தக்காளி, நீங்கள் தக்காளி இக்னோர் பண்ணிக்கலாம். சில பேருக்கு தக்காளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க சரி இக்னோர் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் தக்காளி வந்து ஒரு ஆஃப் சைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கட் பண்ணி சில பேர் போடுவாங்க. எனக்கு பூண்டோட எசன்ஸும் வேணுன்றதுனால இஞ்சி பூண்டாக அரைச்சி நான் போட்டிருக்கேன். ஸோ நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றிட்டு நம்ம வந்து பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்டியான சுவையான கிச்சடி ரெடி. இது வந்து உண்மையாகவே டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு காரத்துக்கு எதுவும் இல்லை. பச்சை மிளகா மட்டும்தான் காரம். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் வந்து நெய் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக நெய் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அவுட்கம். இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிடாதவங்க கூட கிச்சடியை விரும்பி சாப்பிடுவாங்க. So bye bye from Esther World channel and thank you so much for supporting. Bye bye.